உறுதியான அடித்தளத்தை உருவாக்குதல் அப்படிங்கிற தலைப்புல நம்முடைய அன்பிற்குரிய தாஜி மாஸ்டர் ஷாஜகான்பூரில் நடந்த வசந்த பஞ்சமி விழா 2வது பேட்சில் வழங்கிய அருள் செய்தியை இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். இந்த உறுதியான அடித்தளத்தை உருவாக்குதல், அதுக்கு கீழே அந்த அடித்தளம் எதுன்னு சொல்லியிருக்காரு. அர்ப்பணிப்பு, நோக்கம் மற்றும் திட நம்பிக்கை. அர்ப்பணிப்பு, நோக்கம் மற்றும் திட நம்பிக்கை, இது மூன்றை கொண்டும் உறுதியான அடித்தளத்தை நாம உருவாக்க வேண்டும். இதுதான் இந்த மெசேஜினுடைய சாரமாக இருக்குது. அன்பார்ந்த நண்பர்களே, இந்த பொன்விழாவில் கடந்த சில நாட்களாக நம் ஆன்மீக வாழ்வில் ஆழமாக ஊடுருவும் 2 கேள்விகளை பற்றி நாம் ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 2 கேள்விகள் அப்படிங்கிறத பத்தி தான் ஏற்கனவே இதுக்கு மெசேஜ்ல பேசிட்டோம். நம்ம இந்த 2 கேள்விகளை பற்றி நாம் ஆழமா சிந்திச்சிட்டு இருக்கோம். 3வதாக இப்ப சொல்றாரு, பிளவுற்ற இதயம் அப்படிங்கிற அந்த தலைப்புல ஆசைக்கும் பேராசைக்கும் இடையே நீண்ட காலமாக இருந்து வரும் போராட்டத்தை பற்றி ஆராய்ந்தோம். எது சரி என்பதை அறிந்திருந்தும் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணத்தில் அதிலிருந்து விலகி செல்லும் ஒரு நிலையை பற்றி அது விவரிக்கிறது. அது நம்ம டிவைடட் ஹார்ட்ல பார்த்தோம். எல்லாமே தெரியுது எனக்கு, ஆனா என்னால முடியல அப்படின்னு அந்த ஒரு முதியவர் சொல்றத அப்ப மாஸ்டர் பேசியிருந்தார். ஸோ எது சரி எது தவறுன்னு தெரிந்திருந்தும் கூட என்னால ஹோல் ஹார்ட்டடா கமிட்மெண்டோட ஒரு விஷயத்துல போய் என்னுடைய முழு இதயத்தையும் செலுத்த முடியவில்லை. அது ஏன் அப்படிங்கிறது பிளவுற்ற இதயம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பார்த்தோம். நோக்கத்தை விழித்தெழச் செய்தல் என்ற அருள் செய்தியில் ஒரு ஆன்மா தனக்கு தேவையான ஆற்றல் அனைத்தையும் பெற்றிருக்கின்ற போதிலும் தனது நோக்கத்தையும் முன்னோக்கி செல்வதற்கான காரணத்தையும் தொலைத்துவிட்டு வினோதமான முடக்க நிலையில் இருப்பது குறித்து நாம் ஆராய்ந்தோம். இவ்வளவுதான். இந்த 2வது அருள் செய்திய சுருக்கமா 2 வரியில தாஜி சொல்லிட்டாங்க. ஒரு ஆன்மா எல்லா ஆற்றலையும் தனக்குள்ளார கொண்டிருந்தாலும் முன்னோக்கி செல்வதற்கான நோக்கம் தொலைத்து விட்டு அல்லது நோக்கம் இல்லாததுனால அல்லது நோக்கத்தை மறந்து விட்டதுனால, ஏன் முன்னோக்கி போகணுங்கிறதுக்கான காரணத்தையும் தொலைத்து விட்டதுனால, நோக்கம் வேணும், நோக்கத்துக்கு கீழே ஏன்ங்கிற காரணம் வேணும். இது 2ம் தெளிவாகும். அது இல்ல அப்படிங்கும் பொழுது வினோதமான ஒரு முடக்க நிலைக்கு நாம போயிடுறோம். அந்த முடக்க நிலை ஏன் வருதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. எல்லா சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்கும், ஆனாலும் நம்மளால அதுல ஈடுபட முடியாது அப்படிங்கிற நிலைமை வருகிறது. இருப்பினும் அங்கு 3வது எதிரியும் உள்ளது. தேர்ட் enemy is there அப்படின்னு சொல்றாரு. பிளவுற்ற இதயம் என்பது பல்வேறு ஆசைகள்னால பிளவுற்று நோக்கத்தை ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு அர்ப்பணிப்போட முழு இதயத்தோட செயல்படாத நிலைமை. 2வது அந்த ஆன்மாவை விழித்தடை செய்தல் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு போகும் பொழுது ஆன்மாவின் நோக்கம், அதனுடைய காரணம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு அதனால வினோதமாக முடங்கி இருக்கிற தன்மை. இப்ப இது 2 தான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில பிரச்சனையானா இல்லை, 3வதாக ஒரு எதிரி இருக்குது. அது நம்முடைய இதயத்தை பிளவுறச் செய்யவில்லை அல்லது உள்ளார்ந்த ஆற்றல் உயிர்ப்பின்றி இருக்க செய்வதும் இல்லை, ஆனால் அதைவிட மிக நுட்பமாக செயல்படுகின்றது. இந்த 3வது எதிரியானது நம்முடைய ஹார்ட்டை டிவைட் பண்ணி நம்முடைய எனர்ஜியை பிரிச்சு நம்ம ஒரு குறிப்பிட்ட விதத்துல ஈடுபட விடாம பண்ற விஷயம் கிடையாது இந்த எதிரி. அடுத்தது, உள்ளார்ந்த ஆற்றல் தன்னை உயிர்ப்பிக்காமல் இருக்க செய்வதும் இல்லை. நமக்குள்ளார இருக்கிற அந்த எனர்ஜியானது உயிர் பற்று போறதுக்கு காரணமாக இருப்பதும் இல்லை, ஆனால் அதைவிட மிக நுட்பமாக செயல்படுகிறது. அது அர்ப்பணிப்புடன் செயல்படுவதை இதயம் தேர்வு செய்யும் வரை, தீவிர முனைப்பு என்னும் சுடர் ஏற்றப்படும் வரை, பயிற்சியின் உண்மையான பலனை நான் உணரும் வரை காத்திருக்கும். எனினும் அதற்கு பிறகு உறுதியாக நம்புகிறாயா என மெதுவாக கேட்கும். அதுதான் சந்தேகம் என்னும் எதிரி. இந்த 3ல் இதுவே மிகவும் ஆபத்தாக இருக்கக்கூடும். ஏனெனில் தோல்வியுற்றோரை இது தாக்குவதில்லை, வெற்றி அடைந்தாலும் அதை நம்ப மறுப்பவர்களையே இது
தாக்குகிறது. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு ஆன்மீகத்துல முக்கியமான ஒரு இடத்தை நோக்கி நம்மள நகர்த்தி கொண்டு போறாரு தாஜி. இப்போ வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிளவுற்ற இதயம், இது வந்து நமக்கு மட்டும் கிடையாது, ஆன்மீகத்துல மட்டும் கிடையாது, லௌகீகத்திலையும் கூட இந்த பிளவுற்ற இதயத்தினால தோல்வி அடைந்தவர்கள் இருக்கதான் செய்யறாங்க. ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு முழு மூச்சிலா அதுல ஈடுபட முடியாம அவங்க எனர்ஜியை பிரிச்சு கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கவங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் லைஃப்ல வந்து சக்சஸ் இல்லாதவங்க, தோல்வியுற்றவர்கள். ஆன்மீகத்திலையும் அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு பயிற்சியை எடுத்துக்கொண்டு அதுல முன்னேறாம இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க, இதுல ஒரு கால் அதுல ஒரு கால் வச்சிருக்கவங்க இருக்காங்க. அவங்களும் வந்து சக்சஸ்ஃபுல் பர்சன் கிடையாது. பட் அவங்களுக்கெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை எடுத்தா செய்து முடித்தே தீருவேன் அப்படிங்கிற உறுதி இருக்கிற ஒரு ஆள். அடுத்தது சோம்பேறித்தனம் தன்னை சூழ்ந்து கொள்ள அனுமதிக்காத ஒரு ஆள். தனக்குள்ளார வந்து எதை நோக்கி போகணும், எப்படி போகணும் அப்படின்னு தீவிரமாக முடிவு எடுத்து முனைப்போடு அதுல உறுதியா செயல்படுற ஒரு ஆளாக இருக்கிறார். சோ அப்படிப்பட்டவங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி கிடைக்குது, ஆன்மீகத்துல வெற்றி கிடைக்குது. அவங்க அந்த எதை நோக்கி போறாங்களோ அதனுடைய பலனை உணர ஆரம்பிக்கிறார்கள். இதுவரைக்கும் தாண்டி வந்தவங்கள தாக்கக்கூடிய எதிரி தான் இருக்கிறதுலே மோசமான எதிரி. அதுதான் சந்தேகம். இங்கேயும் சரி, லௌகீக வாழ்க்கையிலையும் சரி, வாழ்க்கையில சக்சஸ் ஆகி வந்த பிறகுதான் இந்த சந்தேகம்ங்கிற நெருப்புக்குள்ளார நிறைய பேரு கூடுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சாதாரண குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா பல குடும்பங்கள் அடிப்படையில சந்தேக நெருப்புனால வீணா போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து வாழ்வதற்கு போதுமான அளவுக்கு வசதி இருக்கும், எல்லா விதத்திலையும் பொருளாதார வசதி இருக்கும், அவங்க 2 பேருமே எஜுகேட்டடா இருப்பாங்க, நல்ல ஒரு குழந்தைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா வந்து கணவனுக்கு மனைவி மேல ஒரு சந்தேகம், இல்லைன்னா மனைவிக்கு கணவன் மேல ஒரு சந்தேகம். இந்த சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்த பிறகு ஒட்டுமொத்த குடும்பமே வந்து அஸ்திவாரம் ஆட்டம் கண்டு போயிட்டா இருக்கும். பணம் இல்லாத குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுதி, குழந்தைகளே இல்லாத குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுதி, அல்லது படிப்பறிவே இல்லாதவங்க நடத்துற குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுதி சந்தேகப்படுற குடும்பத்துல இருக்காது. சந்தேகம் என்பது நாம இருக்கிற இடத்த நாமே நரகமாக்கிக்கிறதுக்காக நம்ம வாங்கிட்டு வந்த வரோம். அவ்வளவுதான். இது முற்பிறவியினுடைய ஒரு மிகப்பெரிய சாபம்னு வச்சுக்கலாம்னு. ஏன்னா சந்தேகத்தை பத்தி முதல்ல லௌகீக வாழ்வுல அதனுடைய விளைவுகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் ஆன்மீக வாழ்வுக்கே போலாம். நீங்க உங்க குடும்பத்துல உங்க மனைவியையோ உங்க கணவரையோ நீங்க சந்தேகப்படுறீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்க ஒரு உங்களை சுற்றிய ஒரு பூலோக நரகத்தை நீங்களாக வடிவமைத்துக் கொள்கிறீர்கள். நான் சந்தேகப்படல, அதுதான் உண்மை அப்படின்னா அந்த உண்மைய உங்களால தடுக்க முடியாதுங்கிறப்ப ஏத்து. அதுக்காக சந்தேகப்பட்டு ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அதுக்கு குறுக்க கூறும் பொழுது இப்ப ஒண்ணும் கிடையாது. ஒரு வாழ்க்கையில வந்து நம்மள 2 அடி அடிச்சிடலாம், நம்மள திட்டிடலாம், அதெல்லாம் கூட பொறுத்துக்கலாம். ஆனா நம்மள சந்தேகப்படும் பொழுதுதான் வந்து நம்மளுடைய அந்த எஸ்டீம், அந்த உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த இன்டெகிரிட்டி வந்து ஷேட்டர் ஆகுது. அப்ப அந்த ஷேட்டர் ஆகுற அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்க நொறுங்கி போறாங்க. அதுக்கப்புறம் அது அந்த வாழ்க்கையில வந்து ஒரு பிடிப்பு அப்படிங்கிறதே இல்லாம போறத அவங்க உணரணும். இது சந்தேகப்படுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா யாரோடு வேண்டுமானாலும் நீங்க பயணம் செய்யலாம். உங்களை விட வந்து இப்ப அறிவில் குறைந்தவர்களோட, உங்களோட வயதில் குறைந்தவர்களோட, வயதில் மிகுந்தவர்களோட, ஒரு நோயாளியோட, யாரோட வேணாலும் பயணம் பண்ணலாம். ஆனால் சந்தேகம் பண்ற ஒருத்தர் உங்க மேல சந்தேகப்படுற ஒரு ஆளோட நீங்க எப்படி பயணம் பண்ண முடியும்? ஏன்னா சந்தேகப்படுறவங்க தாங்க செய்யற எல்லா தவறுக்கும் நீங்க காரணம்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு போயிடுவாங்க. எல்லாத்துக்கும் உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் தவறாக அர்த்தம் கற்பித்து கொள்ள போடுற எல்லாருமே சந்தேகம் தான். இல்ல இல்ல நான் அப்படி சந்தேகப்படல. சந்தேகம்னா வந்து நடத்தையில சந்தேகப்படுறதா சந்தேகம்னு கிடையாது. என் மேல என்னுடைய மனைவிக்கு அன்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறதும், அன்பு இவருக்கு இருக்குமோ இருக்காதோ, ஒருவேளை வெறுக்கிறாங்களோ அப்படின்னு நினைச்சா அதுவும் சந்தேகம் தான்.
அதே மாதிரி என்னுடைய கணவருக்கு என் மேல வெறுப்பா இருக்குதோ அப்படின்னு நினைச்சு அப்படி ஒரு பார்வையில பார்க்க ஆரம்பிச்சா அதுவும் சந்தேகம் தான். மைனூட்டானது. ஏன்னா சந்தேகம்னா பெருசா நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. அது சூட்சுமமானது. அது எல்லா மட்டங்கள்லயும் இருந்து நம்மள வந்து அழிக்கிறது. நம்மள உருக்குலைக்கிறது. இது வந்து ஆபீஸ்லயும் இருக்கும். ஒரு ஏதோ ஒரு ஃபைல் காணோம்னா நம்மள சந்தேகப்படுறது. அல்லது ஏதாவது ஒரு விதத்துல நமக்கு ஒரு ஒரு பணி கொடுக்கப்பட்டால், பக்கத்துல இருக்கிற இன்னொரு அலுவலரை சந்தேகப்படுறது. இவன் தான் போய் சொல்லி குடுத்து நம்மகிட்ட இந்த பணிய குடுத்துட்டானோ! ஏன் இருந்துட்டு போகுது அதனால என்ன? இதுல நீங்க தான் வேலை செய்ய போறீங்க. குடுத்தவங்க குடுத்துட்டாங்க. இதுல இவன் தான் இத செஞ்சிருப்பாங்கிற இந்த சந்தேக உணர்வு தேவையில்லாத ஒரு குரோத மனப்பான்மையை ஏற்படுத்துறத தாண்டி என்ன செஞ்சிடுது? இந்த சந்தேகம் உண்மையாவே இருக்கட்டும். அவரு தான் செஞ்சிருக்கட்டும். அது உங்க கண்ணால நீங்க பார்த்து, அது உண்மைன்னு உங்க காதுக்கு வந்துட்டாலும் கூட, அது உண்மையாவே ஆனாலும் கூட, அதனால எந்த விதமான மாற்றமும் நடக்க போறது இல்ல. சோ அப்ப கண்ணுக்கு தெரியாம யூகத்துல ஒருத்தர் மேல சந்தேகப்படுறது எந்த விதத்துல நியாயம்? சோ முதல் விஷயம், ராஜி இத எடுத்துட்டு போனோம்னா, இது ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குன்னு தயவு செஞ்சு தூக்கி வச்சிராதீங்க. நெறைய குடும்பங்கள், சகஜ மார்க்க குடும்பங்கள், சந்தேகத்தினால பேரழிவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. நெறைய ஃபேமிலிஸ். அந்த சந்தேகத்தினுடைய நெருப்பு அந்த குடும்பத்த கொஞ்சம் கொஞ்சமா எரிச்சுக்கிட்டு இருக்கு. அது வந்து மாஸ்டருக்கு சந்தோஷம் தரப்போறதே கிடையாது. சரி, நான் சந்தேகப்பட்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு கேள்வியை மட்டும் சந்தேகப்படுற எல்லாரும் கேட்டுங்க. என் கணவர் மேல நான் சந்தேகப்படுறேங்க. அவருடைய நடத்தை மேல எனக்கு சந்தேகம் இருக்கு. சரிங்க, சந்தேகப்பட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன நடக்க போகுது? கடைசியா என்ன நடக்க போகுது? ஒரு ஒரு நாளும் அந்த சந்தேகத்தின் மேலேயே நடத்து, அந்த நெருப்பு மேலேயே வாழ போறீங்களா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், சந்தேகத்தை உருவாக்குற மாதிரியான நடத்தை முறைய நாம மாற்றி அமைத்துக் கொள்வோம். இது எல்லாமே வந்து ராஜி சொல்லல. ஆனால் அவர் வந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு சொல்லும் பொழுது, அது ஆன்மீகத்துக்கு மட்டும்னு எடுத்துக்கிறது, இன்னொரு விதத்துல நம்முடைய ஒரு ஒரு முட்டாள்தனத்தை தான் காட்டுதுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஆன்மீகத்துக்கு மட்டும் கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் நான் பார்க்குற நெறைய கேஸஸ், மேக்ஸிமம் கேஸஸ்ல அபியாசிஸ்ல, ஈவன் பிரிசெப்டர்ஸ்ல நெறைய பிரச்சனைகள் இந்த சந்தேகத்தின் அடிப்படையில அவங்க குடும்பங்களை அழித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஸோ இந்த நேரத்துல அதுக்காக ஒரு பிரேயரை எல்லாருமே வச்சுக்கோங்க. யார் மனதுல சந்தேகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கோ, அந்த மனதெல்லாம் நம்பிக்கைங்கிற ஒரு ஒளி வந்து பிறக்கட்டும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஒரு சின்னதா ஒரு பிரார்த்தனை வச்சுக்குவோம். இந்த மூன்றில் இதுவே மிகவும் ஆபத்தானதாக இருக்கக்கூடும். ஏனெனில் தோல்வியுற்றோரை இது தாக்குவதில்லை. மாறாக வெற்றி அடைந்தாலும் அதை நம்ப மறுப்பவர்களையே இது தாக்குகிறது. அதனாலதான் இது ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு எதிரியாக பார்க்கப்படுறாங்க. தோத்து போறவங்களை தாக்குனா அது ஒரு விஷயம் கிடையாது. ஆனா நல்லா இருக்கிறவங்கள தாக்குது அப்படிங்கிறப்ப இது ரொம்பவும் ஒரு சூட்சுமமான ஒரு விஷயம். தனது அனுபவங்களை நம்பாமல் இருத்தல். ரிசப்டர் ஒருவர் தனது மையத்தில் உள்ள ஒரு அபியாசி சகோதரியின் நிலையை பற்றி என்னிடம் தெரிவித்தார். 11 வருடங்கள் நிலையாக பயிற்சி செய்து வந்த அந்த சகோதரி தனது காலை பொழுதுகள் அமைதியில் நிறைந்துள்ளன என்பதையும், தன்னிடம் முன்பிருந்த எதிர்வினையாற்றும் இயல்பு மெல்ல பொறுமையாக மாறியுள்ளதையும், அசௌகரியமாக உணரும் நேரங்களில் கூட அலைபேசியை பயன்படுத்தாமல் தன்னால் இப்போது இருக்க முடிகிறது என்றும் கூறினார். எனினும் என்று மேலும் தொடர்ந்து பேசிய அவர், பசுமையான தோட்டத்தில் நின்று கொண்டு வசந்த காலம் உண்மையில் வந்துவிட்டதா என்று வியப்படையும் ஒருவரைப் போல சற்றே சஞ்சலத்துடன், இது உண்மையா அல்லது என்னை நானே ஏமாற்றிக் கொள்கிறேனா என கேள்வி எழுப்புகிறார். இதை கேட்ட மற்றொரு அபியாசி, மரியாதைக்குரிய சகோதரி, உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்வது 11 வருடம் மன அமைதியை தருகிறது எனில் தயவு செய்து அது குறித்து ஒரு புத்தகம் எழுதுங்கள். நாங்களோ பதட்டத்துடன் இருப்பதுதான் யதார்த்தம் என்று எங்களை நாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று கூறினார்.
இதனுடைய தலைப்பு பாத்தீங்கன்னா, தனது அனுபவங்களை நம்பாமல் இருத்தல். அஹ் இது தொடர்ந்து நான் வந்து இதுல ஸ்பிரிச்சுவலுக்கு முன்னாடி வந்து எப்பயுமே இதுல படிக்கும் பொழுது உலகாயத விஷயங்களை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு வர்றதுனாலதான் திரும்பி சொல்றேன். இந்த சந்தேகப்படுறவங்களுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தன்னுடைய அனுபவங்களை தாங்களே நம்பாமல் இருத்தல். ஒரு மனைவி வந்து ஒரு கணவர் மேல சந்தேகப்படுறாங்க. இவர் வந்து என்ன இல்ல என் மேல அன்பு செலுத்தாம வேறு யார் மேலேயோ அன்பு செலுத்திட்டு இருக்காரு. இந்த 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 எண்ணத்துக்கு காரணம் என்னன்னா, அந்த கணவர் தான் மேல செலுத்திய அன்பு அப்படிங்கிறது எந்தெந்த விதத்துல வெளிப்படுது? உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவர் செய்யறதுக்கு எப்படி அக்கறை எடுத்துக்கிறாரு, உங்களுக்காக என்ன செய்யறாரு, உங்க குடும்பத்துக்காக என்ன செய்யறாரு, அதனால பெற்ற அனுபவங்களை இந்த மனது நம்ப மறுப்பதால் தான் இது இல்லாத ஏதோ ஒண்ணு இன்னொருத்தவங்களுக்கு கிடைச்சிடுது அப்படின்னு அது சந்தேகப்பட ஆரம்பிக்குது. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம நம்பாம போறதுதான் சந்தேகத்துக்கு முதல். தான் பெற்ற அனுபவம். நீங்க நம்பாத அளவுக்கு உங்க வாழ்க்கையில என்ன நடந்து போச்சு? ஒரு கணவரே இருக்காரு. ஒரு மனைவி வந்து மனைவியோட நடத்தையில சந்தேகப்படுறாரு. இல்ல வந்து ஒரு அதிகாரி வந்து தன்னுடைய அலுவலரோட நடத்தையில சந்தேகப்படுறாரு. இந்த சந்தேகத்துக்கு முன்னாடி அந்த அலுவலர் வந்து செய்யற நல்ல விஷயங்கள் என்ன, எந்த அளவுக்கு அவரால் வந்து அவருக்கு அந்த அதிகாரிக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்க முடியுது அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் சைடோடைய அனுபவங்கள் அவருக்கு நிறைய இருக்கிற பட்சத்துல அவருக்கு இந்த சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி ஒரு மனைவிக்கு கணவன் மேல ஒரு சந்தேகம் இருக்கு. அப்படிங்கும் பொழுது அவர் செய்துள்ள நல்ல விஷயங்கள் என்ன, அவர் குடும்பத்துல காட்டுற அக்கறை என்னங்கிறத பற்றி அவங்க பெற்ற அனுபவங்கள் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இல்ல சார், நீங்க வெளியில இருந்து பேசுறீங்க, உண்மையிலேயே அதுதான். நான் அப்பயே சொல்லிட்டேன், உண்மையிலேயே அதுதான் அப்படின்னா அதை பத்தி நீங்க கவலைப்பட்டு ஆக போறதே ஒண்ணும் கிடையாது. அதை விட்டுட்டு இருக்கிற வாழ்க்கைய நிரந்தரமா சந்தோஷமா வாழுங்க. யார் ஒருத்தருடைய மனதுக்குள்ளாரையும் பூந்து எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாதுன்னு தெரிந்த பிறகு உங்க வாழ்க்கைய நரகமாக்கிக்கிறதுல எந்த விதமான நியாயமும் கிடையாது. இருக்கிற வாழ்க்கைய சந்தோஷமா ஃப்ரெண்ட்லியா வாழ்றதுதான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு அவர் அப்படி இருப்பாரு, இல்ல அவங்க அப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுல அர்த்தம் இல்லை. இந்த உலகம் இப்ப வந்து வேற திசையை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் ஒரு ஒரு நடத்தையிலேயே ஒரு மாற்றம் உள்ள ஒரு குடும்பமா இருந்தது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால், இன்னைக்கு வந்து கோர்ட்டுக்கு போனாங்கன்னா ஒரு அவங்களே தேவைன்னா அவங்களே ஒரு மனமுறிவை ஏற்படுத்தி கொண்டு இன்னொருத்தரோடு சேர்ந்து வாழ்ற தன்மைக்கு போறதுக்கு சட்டங்கள் இடம் கொடுக்குறப்ப, ஏன் இந்த உலகம் வந்து இன்னைக்கு நியூஸ் பேப்பரை எடுத்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய வருது அப்படின்னு பார்த்தா, இதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் டவுட்ல தான் அது ஆரம்பிக்குது. அந்த டவுட்டே என்ன பண்ணிடுது, அதுவே பெருசு பண்ணி ஊதி பெருசாக்கி எடுத்துட்டு போயிடுது. ஒண்ணு. இரண்டாவது, தயவு செஞ்சு சீரியலு, நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரி விஷயங்கள் படிக்கிறத தவிர்க்கும்படி சகோதரிகளை கேட்டுக்கிறோம் முதல்ல. அடுத்தது சகோதரர்களையும். இதுல வந்து இப்ப பெரிய பார்ட் வந்து சகோதரிகள் சைடு போயிடுச்சு. அவங்களுக்கு தான் வந்து கணவன் மேல வந்து சந்தேகம் அப்படிங்கிறது அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. இது நிறைய பேருக்கு நான் இப்ப சாதாரணமா பாக்குறோம். அது பொசசிவ்னஸ்ன்னு கூட சொல்லலாம். அது ஒரு விதத்துல வந்து தன்னுடைய பொருள் யாராவது எடுத்துக்குவாங்களோங்கிற பயத்துல கூட வரலாம் அந்த சந்தேகம். பட் இது ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த ஃபேக்டர் வந்து தன்னை தானே கொல்லுகின்ற ஒரு விஷயமாக மாறுவதோடு, யார் மேல சந்தேகப்படுறீங்களோ அவங்கள உயிரோடு கொல்றீங்க, சித்திரவதை பண்ணி கொல்றீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா எப்படி வந்து ஒரு மனைவி வந்து தனக்கு மட்டும் கற்புன்னு ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அது மாதிரி கணவருக்கும் இருக்கும். அப்போ ஒரு தன்னுடைய கற்பை சந்தேகப்பட்டால் என்ன நடக்குமோ அதுதான் வந்து கணவருக்கும் அதே மாதிரி மன அழுத்தமும் மன வேதனையும் தான் வரும் அப்படிங்கிறத உணர வேண்டும். ஸோ அனுபவங்களை நம்பாமல் இருத்தல் அப்படிங்கிறது ஆன்மீகத்துல மட்டும் இல்ல, குடும்ப வாழ்க்கையிலையும் தான் பெற்ற தன்னுடைய வளர்ச்சிக்காகவும் தன்னுடைய ஒரு பாதுகாப்புக்காகவும் தன் உடன் இருக்கின்ற துணை, அதேதான் மனைவி வந்து எந்த அளவுக்கு தன்னை கவனிச்சுக்கிறாங்க, தன் குழந்தையை கவனிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான் பெற்ற அனுபவங்களை நம்பாமல் இருப்பதனால்தான் சந்தேகம் வருகிறது. இது இண்டிவிஜுவல் ஃபேக்டர் நிறைய இருக்கு. இது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் வேற வேற.
ஆனாலும் அடிப்படையில குடும்பங்கள் நம்பிக்கையினால் கட்டமைக்கப்பட வேண்டும். நம்பிக்கையை தாண்டி நீங்க எந்த விஷயம் சந்தேகப்படுறீங்களோ அது உறுதியாகும் பொழுது அதை நாம தடுக்கிற திறன்கிறது ரொம்ப குறைவு. ஒரு அளவுக்கு தான் தடுக்கலாம். அதன் பிறகு அதோடு வாழ வேண்டிய கட்டாயத்துலதான் இன்றைய உலகம் போயிட்டு. இந்த இடத்த நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கிறது யாரு இந்த பிரச்சனையினால பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள பொறுத்தது. ஏன்னா இது நீயா நானா மாதிரி ஒரு பட்டிமன்றம் வச்சு பேசுற விஷயம் கிடையாது. உள்ளார சிந்திச்சு பாருங்க. இப்ப இதே விஷயத்த ஆன்மீகத்துக்கு எடுத்துட்டு வரோம். 11 வருஷம் பிராக்டிஸ் பண்ணி மைண்ட் ஃபுல்லா ஒரு காம்னஸ் ஃபீல் பண்ணி தன்னிட்ட இருந்த எதிர்வினையாற்றும் இயல்பு, எதுக்கு எடுத்தாலும் சட்டு சட்டுன்னு ரியாக்ட் பண்ற அந்த குணம்லாம் மறைஞ்சி இன்னும் செல்போன் பார்த்து அதனால வீணா போகிற அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தெல்லாம் வெளியில வந்து ரொம்பவும் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்த ஒரு சகோதரியை பத்தி பேசுறாரு. இவங்க இவங்க இந்த அளவுக்கு பயிற்சியில 11 வருஷம் பயிற்சி பண்ணியிருக்காங்க. பயிற்சியை நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பயிற்சி பண்ணி அதனுடைய அனுபவங்களை உணர்ந்திருக்கிறாங்க. உணர்ந்த பிறகு சார் இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்கறது ஒரு மாயையா? சும்மா எல்லாரும் சொல்ற மாதிரி நானும் அப்படி இருக்கிறதா நினைச்சுக்கிறேனா? நானும் சும்மா கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேனா? இல்ல என்னை நானே நான் ஏமாத்திட்டு இருக்கேனா அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி கேட்கிற அந்த செகண்ட்ல அவங்களுடைய அடித்தளம் அசைகிறது. ஏன்னா அதுதான் அவர் சொல்றாரு. ஒரு நல்ல தோட்டம், ஒரு வசந்த காலம் பிறந்துருச்சு, தோட்டத்துல எல்லா மலர்களும் பூத்து குலுங்கிக்கிட்டு இருக்கு, பச்சை பசேல்னு இருக்கு. இப்ப நான் என்ன இது உண்மையா இல்ல நான் கற்பனையா இது மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேனா அப்படின்னு கேட்டா அது என்ன நியாயம்? இருக்கிறதுனால தானே, வசந்த காலம் பிறந்துட்டதுனால தானே இந்த மாதிரி எல்லாம் நடக்க முடியுது. அப்ப அடிப்படையில நீங்கள் பெற்ற அனுபவங்கள், இந்த அனுபவங்கள் வருதுன்னாலே இதெல்லாம் சாத்தியம் தானே. இது நிறைய பேர் ஆன்மீகத்துல இது மாதிரி இருக்கும். ஒரு நல்ல ஒரு தியானம் முடிஞ்சிருக்கும். தியானம் முடிஞ்ச பிறகு ரொம்ப ஆழத்துக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. என்ன பண்ணீங்கன்னு கேட்டா தூங்கிட்டனா முழிச்சுக்கிட்டு இருந்தானான்னு தெரியல, சந்தேகம். ஏங்க தூக்கத்தை தாண்டி ஆன்மீகத்துல ஒண்ணும் கிடையாதாங்க. ஒரு கண்ணை மூடி உட்கார்ந்தோம், ஆழ்ந்து போனோம், விழித்தெழுறோம் அப்படிங்கிறப்ப என்னை மறந்து ஆழ்ந்து போயிட்டேன்னு நினைக்கிறதுக்கு பதிலா நான் தூங்கிட்டனோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா என்னுடைய அனுபவத்தை நான் நம்பல. அதானே அர்த்தம். இது ஆரம்பத்துல இருக்கலாம். முதல் நாள் சொல்றவங்க சொன்னா அது நியாயம். ஏன்னா அவங்களுக்கு தூக்கத்துக்கும் தியானத்துக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கும். ஆனா 10 வருஷம் தியானம் பண்ணிட்டு சிட்டிங் உட்கார்ந்துட்டு உள்ளார போயிட்டு வந்தா இல்லைங்க தூங்கிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அவர் தான் அந்த மாதிரி ஒரு ஆழமான நிலைக்கு எடுத்து செல்லப்பட்டேன் என்பதை நம்பல அப்படிங்கிறது தானே அர்த்தம். மாதிரி ஒரு இன்சிடென்ட் நிறைய சொல்லலாம். இது மாதிரி மாஸ்டர் கொடுக்குற எத்தனையோ விஷயங்களை இது உண்மைதானா இல்ல நானா நினைச்சுக்கிட்டேனான்னு தெரியல அப்படின்னு அவங்க ஆரம்பிப்பாங்க பாருங்க. அந்த நிமிஷமே அதை முடிஞ்சு போச்சு. அதை சொல்லும் பொழுது ஒரு 5 நிமிடம் நான் மாஸ்டருடைய பிரசன்ஸை ஃபீல் பண்ணேன். அது உண்மையா அல்லது நானா நினைச்சுக்கிட்டேனான்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த 2வது வார்த்தையில முதல்ல இருந்த எல்லாமே அழிஞ்சு போகும். ஏன் உண்மையா நானா நினைச்சுக்கிட்டேனான்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க திரும்பி உங்களுக்கு கண்ணை மூடுங்க, இப்ப அந்த மாஸ்டர் பிரசன்ஸை கொண்டு வாங்க பார்ப்போம். கொண்டு வர முடியாது. ஏன் அப்ப தியானத்தப்ப அது வந்துச்சு? அது இருந்ததுனால அவருடைய அருகாமை வந்ததுனால நீங்க உணர்ந்தீங்க. அப்ப ஏன் இந்த ஆன்மீகத்துல மட்டும் ஒரு அனுபவத்தை சொல்றப்ப நானா நினைச்சுக்கிட்டேனா அப்படின்னு ஏன் நினைக்கணும்? அவர் மாஸ்டர் கையசிச்சுட்டு போறாரு. அவர் என்ன பார்த்து எனக்காகவே கையசிச்ச மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா எனக்கும் அவருக்கும் உள்ள ரகசிய குறியீடு அது. அவரு சும்மா கையாடிட்டு போனாரு, அதை நான் ஒருவேளை தப்பா எடுத்துக்கிட்டேன், எனக்குன்னு நினைச்சுக்கிட்டேனோ என்னமோன்னு நினைச்சேன்னா நீங்க புத்திசாலித்தனத்தோட வேலை பார்க்க ஆரம்பிக்கும். அந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம சந்தேகப்படுறோங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்றேன். நிறைய சொல்லலாம் லிஸ்ட். எப்படிலாம் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில நமக்கு கிடைத்த பரிசுகளை எல்லாம் சந்தேகத்தினால பாக்குறோம், இல்லைன்னா ஓவர் கான்பிடன்ஸ்னால பாக்குறோம். அதை அப்படியே பார்த்து என்ன உள்ளார வருதோ அதை எடுத்துக்கிற பழக்கம் நமக்கு இல்லை. அதுக்குதான் அந்த இன்னொரு அபியாசி சொல்றாரு, மரியாதைக்குரிய சகோதரியே,
நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்வதன் மூலமாக உங்களை நீங்க ஏமாத்திக்கிறேன்னு சொல்றீங்க. ஒருவேளை ஒருத்தங்க தன்னை ஏமாத்திக்கிறது மூலமா 11 வருஷம் மன அமைதியை அனுபவிக்க முடியும்னா சாத்தியம்னா அப்படி ஏமாத்திக்கிறதுல என்ன தப்புங்கிறாரு. நீங்க அதை பத்தி ஒரு புத்தகம் எழுதுங்க, படிச்சுட்டு இன்னும் நிறைய பேர் அது மாதிரி ஏமாத்திக்கிட்டோம். உலகத்துல மன அமைதிக்காக ஒவ்வொருத்தங்களும் என்னென்னமோ பண்றாங்க. ஒருத்தர் தன்னைத்தானே ஏமாத்திக் கொள்வதன் மூலமாக மன அமைதி பெறுகிறோம்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவும் இல்லை. அந்த அமைதி வரட்டும். ஏன்னா நாங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பதட்டத்தோட டென்ஷனோட ஒரு எப்ப போல பரபரப்போட வாழ்றதுதான் யதார்த்தம் அப்படின்னு எங்களை நாங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். ஒரே வார்த்தையில முடிச்சுக்கிட்டாரு. வாழ்க்கைன்னா என்னங்க எப்பயும் பரபரப்பு வாழ்க்கை டென்ஷன்ங்கிறது யதார்த்தம் தானே, இது சாதாரணம் தானே அப்படின்னு சொல்றோம். அதெல்லாம் சாதாரணம் கிடையாது. நம்ம பரபரப்போட இருக்கிறது இயல்பு நிலை இல்லை. ஆனா நம்ம மனசு கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கைன்னா பரபரப்பா தான் இருக்கும், பிரச்சனையோட தான் இருக்கும், கஷ்டத்தோட தான் இருக்கும், அமைதியின்றி தான் இருக்கும்னு எடுத்துக்கிறோம். அப்படின்னா நம்ம இல்லாத ஒன்றை இருப்பதுதான் யதார்த்தம்னு எடுத்துக்கிறோம். உண்மையிலேயே வாழ்க்கையில இதெல்லாம் இல்லை. வாழ்க்கையில வெறும் நிகழ்ச்சிகள் தான் இருக்கு. குங்ஃபு பாண்டாவில் அந்த ஷிஃபு மாஸ்டர் மாஸ்டர் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும் பொழுது, அல்லது ஒரு கெட்ட செய்தி அப்படின்னு வரும் பொழுது, கெட்ட செய்தி நல்ல செய்தின்னு எதுவும் இல்லை, வெறும் செய்தி அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி இங்க வாழ்க்கையில பதட்டமோ எதுவுமோ ஒண்ணுமே கிடையாது. வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நிகழ்ச்சிகள் தான். நாம தான் அதை பதட்டத்தோடு அணுகிறோம். அப்படி பதட்டத்தோடு அணுகி பதட்டத்தோடு அணுகுவதுதான் யதார்த்தம்னு நம்ம மனசுலயே ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு பரபரப்பா இல்லை அப்படின்னா அவங்க எல்லாம் நியாயமான ஆள் கிடையாது. அதாவது ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடந்துருதுன்னா ஐயோ என்னாச்சு எப்படி ஆச்சு அப்படின்னு ஒரு 4 வார்த்தை அப்படி போய் கேட்டாதான் அவங்க மனுஷங்க. அதெல்லாம் அந்த பதட்டம்லாம் இல்லாம கிட்டக்க போய் நேரா தொட்டு தொடச்சி தூக்கி ஒருத்தரை காப்பாத்துனா அது பெரிய விஷயம் இல்லை. கொஞ்சம் கூட பதறாம இருக்கிறாங்களே, பதட்டமே வரலையே, யதார்த்தமா இல்லையே அவங்க சொல்றேன். நாமளாவே சில நடிப்புகளை எல்லாம் யதார்த்தம்னு சொல்லி எங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். எங்களை விட மன அமைதியோடு இருக்கிறதா நினைச்சு உங்களை நீங்க ஏமாத்திக்கிறது எவ்வளவோ உயர்வானது. இன்னொரு அபியாசி சொல்றதா மாசம் சொல்றார். இதை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள். தன்னையே ஏமாற்றிக் கொள்ளுதல் என்னும் இந்த மனப்பாங்கு 11 வருடங்கள் அமைதியை கொடுத்திருக்கிறது எனில் அது மேலும் நம்பிக்கைக்குரியதாக ஆக வேண்டும் அல்லவா? நமது கவலைகள் நமக்கு அமைதியின்மையை தவிர வேற எதையும் தருவதில்லை என்னும் போது அவற்றின் மீது நாம் ஏன் சந்தேகம் கொள்வதில்லை? இது அடுத்த கேள்வி கேட்கிறார். சரி, இதெல்லாம் பொய்யோ என்னமோ. இப்ப ஒரு கவலை, ஏதாவது சந்தேகம், ஒரு கவலை, ஐயோ நம்மளை விட்டுட்டு போயிடுவாரோ நம்ம வீட்டுக்காரன்னு ஒரு கவலையா இருக்கு, வேற யாரோடைய பழக்கம் இருக்கு அப்படின்னு. இது எனக்கு மன அமைதியின்மையை கொடுக்கும் பொழுது ஒருவேளை நம்ம மேலேயே நம்ம தப்பா நினைக்கிறோமோன்னு நம்ம எண்ணத்து மேல நம்ம சந்தேகப்படலாம்ல. அப்படி படுறதே கிடையாது. நான் சந்தேகப்படுறது உறுதின்னு மட்டும் நம்புறோம். ஆனா அவர் என் மேல அன்போட இருக்கிறாரு அப்படிங்கிறத சந்தேகப்படுறோம். இப்படிதான். அதாவது நெகட்டிவ் சைடு மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கை பாசிட்டிவ் சைடு மேல இருப்பது இல்லை. நமது கவலைகள் நமக்கு அமைதியின்மையை தவிர வேற எதையும் தருவதில்லை என்னும் போதும் கூட அவற்றின் மீது நமக்கு ஏன் சந்தேகம் வருவதில்லை? இல்லைங்க இந்த கவலைங்கிறது சும்மா மாயை, இப்படின்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு நமக்கு ஏன் மனசு வரமாட்டாங்க? என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுமா அப்படின்னு நீங்க கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுமா அப்படின்னு நீங்க கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க. அது மன நிம்மதியை தராமல் இருக்கிறது. ஆயிடும் அப்படின்ற ஒரு அடிப்படை கருத்து இல்லாததுனால தானே இந்த சந்தேகம் வருது. இந்த சந்தேகம் தானே உங்களுக்கு அமைதியின்மையை கொடுக்குது. அப்ப அது மேல ஏன் நமக்கு சந்தேகம் வர்றதில்ல? நம்ம இதை குழப்பிக்கிறோமோ அப்படின்னு சந்தேகம் ஏன் வருவதில்லைன்னு கேட்கிறார். அந்த சகோதரி அனைத்தையும் பெற்றிருந்தாள், ஆனால் உண்மை என்று எடுத்துரைக்கக்கூடிய ஒன்றை தவிர அது அவளது சொந்த அனுபவத்தின் மீதான திட நம்பிக்கை. இப்போது நாம் ஏற்கனவே விவாதித்ததின் அடிப்படையில் இருந்து அவளது நிலையை கூர்ந்து கவனிங்க. அதை திரும்பி படிப்போம். ஆனால் உண்மை என்று எடுத்துரைக்கக்கூடிய ஒன்றை தவிர அது அவளது சொந்த அனுபவத்தின் மீதான திட நம்பிக்கை. என்னன்றதை இங்கிலீஷ்ல பார்த்தாதான் புரியும். திரும்பி பார்ப்போம். இப்போது நாம் ஏற்கனவே விவாதித்தவற்றின் அடிப்படையில் இருந்து அவளது நிலையை கூர்ந்து கவனியுங்கள். அவளது இதயம் பிளவுபடவில்லை. அவள் விவேகத்துடன் தேர்ந்தெடுத்திருந்தாள்.
தீவிர முனைப்பெண்ணும் உள்ளார்ந்த நெருப்பும் எரிந்து கொண்டிருந்தது. தினமும் காலையில் பயிற்சி செய்து வந்தாள். பிளவுற்ற இதயம் என்ற அருள் செய்தியில் வரும் 50 வயது நிரம்பிய அந்த நபரை போல ஆசைக்கும் பேராசைக்கும் இடையே சிக்கிக் கொள்ளவில்லை. நோக்கத்தை விழித்தெழச் செய்தல் என்ற அருள் செய்தியில் தனது அகத்தூண்டுதல் மறைந்து போனதாக கூறிய இளம்பெண்ணை போன்று அவள் இல்லை. அவளிடம் ஒழுக்கம் இருந்தது, நோக்கம் இருந்தது, பயிற்சி அவளுக்கு நேர்மறையான பலன்களை அளித்தது. இருந்தாலும் அவள் முடக்கப்பட்டிருந்தாள். ஏனென்றால் அவள் மனதில் சந்தேகம் ஊடுருவி இருந்தது. ஆகவே இந்த அபியாசியினுடைய தேக்க நிலைக்கு காரணம் ஒழுக்கம் அல்லது பேராசை இல்லாததினால் அல்ல, மாறாக சுய சந்தேகத்தினால்தான். ஒரு சூட்சுமமான, அமைதியான மற்றும் நிலைகுலைய செய்யும் சந்தேகம். அதனால்தான் சந்தேகம் குறித்து விவாதிப்பது அவசியமாகின்றது. ஆசையானது மனோபலத்தை வீழ்த்துவது போல, சோம்பலானது ஆற்றலை வீழ்த்துவது போல, சந்தேகமானது மிகவும் அடிப்படையான ஒன்றான உங்களது சுய மாற்றத்தை அடையாளம் காணும் திறனை வீழ்த்துகின்றது. இது எப்படி ஒரு சந்தேகம் என்பது சுய மாற்றத்தை அடையாளம் காணும் திறனை அல்லது அதை அங்கீகரித்துக் கொள்ளுகின்ற திறனை எப்படி வீழ்த்துகிறது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு படிச்சதுல முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்க போனா, சந்தேகம் வாழ்க்கையில் தோல்வி ஊட்டுவர்களை தவிர தாண்டி வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களை, ஓரளவுக்கு நல்ல வாழ்க்கை அமைந்தவங்களை தான் தாக்குகிறது. ஆன்மீகத்திலையும் லௌகீகத்திலையும். ஆன்மீகத்துல ஓரளவுக்கு முன்னேறியவர்கள், ஓரளவுக்கு அனுபவங்களை பெற்றவர்கள் அதன் பிறகு முடங்கி போறதுக்கு காரணம் அவர்கள் பெற்ற ஆன்மீக அனுபவங்கள் மீது அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா போய் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சகோதரி முதல் சிட்டிங்க்கு அப்புறம் மாஸ்டர்ட்ட, முதல் சிட்டிங்கோ அல்லது முதல் 2-3 சிட்டிங்க்கு அப்புறம் மாஸ்டர்ட்ட தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை விவரிக்கிறப்ப மாஸ்டர் சொல்றாரு, இதை நீங்கள் உங்களுடைய டைரியில குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஆன்மீகத்துல ஒரு தொய்வு நிலை எப்பயாவது ஏற்படும் பொழுது, அல்லது இதெல்லாம் உண்மைதானா, என்ன நானே ஏமாத்திக்கிறேனாங்கிற சந்தேகம் வரும் பொழுது மீண்டும் இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது மேல அந்த நம்பிக்கை மீண்டும் வரும் அப்படின்னு அந்த சகோதரிக்கு சொல்லுவார். இது ஏதோ ஒரு புத்தகத்துல அவர் சொன்ன விஷயம், நான் சரியா எந்த புத்தகம் ஞாபகம் கிடையாது. ஏன் இது டைரி குறிப்பு அவசியமாகிறது அப்படிங்கிறதும், நம்முடைய ஆன்மீக அனுபவங்கள், பல அனுபவங்கள் அப்ப இருக்கிற கண்டிஷன்ல அதை நம்ம பிரத்யட்சமா நம்புவோம். அதன் பிறகு வெளியில வந்த பிறகு, சாதாரண வாழ்க்கைக்கு வந்த பிறகு, நம்ம வைப்ரேட் லெவல் குறைஞ்ச பிறகு அது வெறும் பொய் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வந்துடும். ஏன்னா அங்க இருந்து பாக்குறப்ப அது பளிச்சுன்னு இருந்துச்சு, அது உண்மைதான். பட் இங்க வந்த உடனே இப்ப வேற விஷயங்கள்லாம் யதார்த்தம்லாம் உண்மையா தெரியுது. இதோட சம்பந்தம் கம்பேர் பண்ணும் பொழுது அது சும்மா அப்போ ஒரு ஹிப்னாட்டிசம் மாதிரி, அப்ப ஏதோ ஒரு மயக்கத்துல அது மாதிரி தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இங்கேருந்து பாக்குறப்ப வர ஆரம்பிச்சு. அதனால எப்ப பார்த்தோமோ, பார்த்த உடனே என்ன ஃபீல் பண்ணமோ அதை அப்படியே பதிவு பண்ணி வைத்தால் மட்டும்தான் இந்த சந்தேகம் அப்படிங்கிற விஷயம் ஆன்மீகத்துக்குள்ளார நுழையும் பொழுது அந்த குறிப்புகள் அதை விளக்கி விடுறதுக்கு. ஏன்னா அந்த டைரி குறிப்புகளை மீண்டும் படிக்கும் பொழுது நம்ம அப்ப பெற்ற அந்த அதிர்வு நிலைக்கு திரும்பி போறதுக்கான ஒரு வாய்ப்பு. அந்த அதிர்வு நிலைக்கு நீங்கள் திரும்பி போகும் பொழுது அந்த ஆன்மீக அனுபவங்கள் உண்மைங்கிற அந்த திட நம்பிக்கை உருவாகும். அதனால எப்படி பார்க்க போனாலும் சந்தேகம்தான் பெரிய பிரச்சனையாக நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறதான் மாஸ்டர் இதை சொல்றாரு. தொடர்ந்து நம்ம படிப்போம். ஏன்னா இது ரொம்ப மைனூட்டான சூட்சுமமான விஷயங்கிறதுனால பேசலாம், நிறைய பேசலாம். ஆனா எவ்வளவு பேசினாலும் அது நம்மளுடைய மட்டத்தை போய் நேரடியா தொடுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா நம்மளே யோசனை பண்ணி பார்ப்போம். நம்முடைய ஆன்மீக நிலைகள் மேல, நாம் அடைந்த வளர்ச்சி மேல நமக்கு சந்தேகம் இருக்கா இல்லையா? நம்ம மிஷன் மேலையும் நம்மளுடைய பயிற்சி முறை மேலையும் நமக்கு சந்தேகம் இருக்கா இல்லையா? இந்த பயிற்சி எல்லாம் பண்ணி மாறுவோங்கிறதெல்லாம் சும்மாங்க, அது மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா? இதெல்லாம் நீங்க யோசனை பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நம்ம இந்த இடத்துல இருந்து ஆரம்பிப்போம். இப்ப நம்ம காலை நேர தியானத்துக்கு செல்வோம்.